உங்களுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தெரிஞ்சாலே ஆப்டிடியூடில் 4-5 டாப்பிக்கை ஈஸியாக கவர் பண்ண முடியும். அது என்னென்னா பர்சன்டேஜு, ஃப்ராக்ஷனு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டைம் அண்ட் ஒர்க்கு. இவங்க எல்லாமே ஆப்டிடியூடில் முக்கியமான ஆள். ஆனால் இவங்களுக்கே முக்கியமான ஆள் யாருன்னா இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான். முக்கியமான ஆள்னு ரொம்ப ஓவராக பில்டப் கொடுக்குறேனே, இப்போ இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சிங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. இது சரியான மொக்க பீஸ். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொடுத்துருக்கத பீஸாக பிரிக்க போகிறோம். பேசிக்காக பீஸ் போட போகிறோம். பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்கிட்ட 10 பிஸ்கட் இருக்குது. இதை அஜய்க்கும் ரவிக்கும் நான் பிரித்து கொடுக்க சொல்கிறேன். சரியா? கரெக்டாக சரிசமமாக பிரித்து கொடுக்க சொல்லலை. அஜய்க்கு 2 மடங்கு கொடு, அதே ரவிக்கு 3 மடங்கு கொடுங்கிறேன். இந்த புள்ளி வச்சல இதுதான் ரேஷியோ. சரியா? இந்த 2ன்றது எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது, இந்த 3ங்கிறது எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது. என்ன சொன்னேன்? மடங்குன்னு சொன்னேன். அப்படின்னா இது 2x, இது 3x. பக்கத்தில் இன்னொரு நம்பரை வச்சு நம்ம மல்டிபிள் பண்ணாதான் இந்த ஒரிஜினல் அஜய்க்கு கிடைச்ச பிஸ்கட் எவ்வளோ நமக்கு தெரியும். அந்த எக்ஸ் இங்கே என்ன நம்பரை வச்சு மல்டிபிள் பண்ணுறனோ அதே நம்பரை வச்சு தான் இங்கேயும் மல்டிபிள் பண்ணியிருப்பேன். சரியா? இப்போ என்கிட்ட டோட்டலாக எத்தனை பிஸ்கட் இருக்குது? 10 பிஸ்கட் இருக்குது. சரியா? இப்போ எப்படி பிரித்து கொடுக்க சொல்லியிருக்கேன்? இவனுக்கு 2 மடங்காகவும் இவனுக்கு 3 மடங்காகவும் பிரித்து கொடுக்க சொல்லியிருக்கேன். அப்போ 5 மடங்கு. இப்போ இதை 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 மடங்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். சரியா? அப்போ 2 எக்ஸு 2. சரியா? இப்போ நான் அஜய்க்கு எத்தனை பிஸ்கட் கொடுத்துருப்பேன்? 2 × 2 4, 3 × 2 6. சரியா? இதுதான் அஜய்க்கு கிடைச்ச ஒரிஜினல் பிஸ்கட் அளவு. சரியா? இப்போ இந்த ஒரிஜினலில் நான் இஸ்ட்டு போடுவேனான்னு கேட்டால் போட மாட்டேன். ஓகேவா? இது நமக்கு கிடைச்ச ஆன்சர். சரிங்களா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் இப்படி இஸ்ட்டு வச்சு கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருக்கப்ப பக்கத்தில் இருக்க நம்பர் ஒரிஜினல் நம்பர் கிடையாது. அதை எது கூடயோ மல்டிபிள் பண்ண போகிறோம். அந்த மல்டிபிள் பண்ணி ஒரு ஆன்சர் வரும்ல, அதுதான் ஒரிஜினல் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்து A/Bனாலும் A/Bனாலும் ஒன்று தான். இது நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், மொதல் விஷயம். சரியா? இப்போ 2:4ன்னு சொன்னாலும் 2/4ன்னு சொன்னாலும் ஒன்று தான். இப்போ இதை அடித்து கொடுக்கலாமா? 2 டேபிளால் 1 டைம், 2 டேபிளால் 2 டைம். இதையும் அடித்து கொடுக்கலாமா? சேம் வேல்யூ தானே வருது. இப்படி இஸ்ட்டில் இருந்தாலும் காமன் டேபிளில் வந்துச்சுன்னா நம்ம அடித்து கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த டிவிஷனில் இப்படி இருந்துச்சுன்னா அடித்து கொடுப்போம்ல. எப்போ அடித்து கொடுக்க மாட்டோம்? 3:4ன்னு இருக்குது, இங்கேயும் 3/4ன்னு இருக்குது. இப்போ இதை நான் காமன் டேபிளில் வருமா? அப்போ அடித்து கொடுக்க முடியாது. இது அப்படியே தான் இருக்கும். இன்னொரு பெரிய நம்பர் பார்க்கலாமா? 25:16 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை எனக்கு இப்படி ரேஷியோலையும் ஃப்ராக்ஷன்லையும் எழுதணும். பெரிய நம்பராக இருக்குது, அது காமன் டேபிளில் வருதுன்னா அதை நம்ம எவ்வளோ சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கிக்கிறணும். இப்போ இது 2 எதில் வரும்? 5 டேபிளில் வரும். இது 5 டைம்ஸ் வரும், இது 12 டைம்ஸ் வரும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை குறைச்சிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா 5ம் 12ம் ஒரே டேபிளில் வராது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதில் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாலே அது நம்ம 100ன்னு தான் எடுத்துக்கிறணும். ஓகேவா? இப்போ ஒரு பொருள் இருக்கான், அந்த பொருளில் என்கிட்ட 40% இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்கிட்ட 0 இருக்குது, அதுலேருந்து 40 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கிடையாது. என்கிட்ட இருக்க விஷயம் என்றைக்குமே முழுமையானது. முழுமையானது அப்படின்னா அதை நம்ம 100ன்னு எடுத்துக்கிறணும். சரிங்களா? என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, அதை நான் 40% இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா 0லேருந்து 40 இன்க்ரீஸ் பண்ணலை. என்கிட்ட இருக்கிறத நான் 100%ஆக கருதிக்கிட்டு அதுலேருந்து நான் 40% இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 140% தான் எனக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு A/Bன்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, B/Cன்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நம்ம கேட்குறது இப்போ A/B/Cன்னு கேட்டிருப்பாங்க. எப்படின்னா A/B 1:2வாம், B/C 3:5வாம். சரியா? இந்த பியும் ஒன்றா தான் இருக்கணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. சரிங்களா? ஒன்றாவும் இருக்கும், வேறு வேறையாகவும் இருக்கும். இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? இப்போ இதை A/B/Cயை எழுதணும் அப்படின்னா இப்படி தான் எழுதணும். ஃபஸ்ட்டு ஏக்கு A/B எழுதுவோமா? 1:2. நெக்ஸ்ட்டு இது A, இது B, இது Cயாக மாற்ற போகிறோம். நெக்ஸ்ட்டு B/C இதை கீழே எழுதணும்.
சரிங்களா? இங்கேயே எழுதக்கூடாது, கீழே எழுதணும். இப்போ இங்கே 3, இங்கே 5. இங்கே ஒரு இடம் எம்டியாக இருக்குது, இங்கே ஒரு இடம் எம்டியாக இருக்குல்ல. இங்கே இருக்க பி இங்கே போயிடுவான், இங்கே இருக்க பி இங்கே போனோம். இப்படி போனால் தான் இந்த 2 ரேஷியோவுமே நம்ம ஒரே ரேஷியோவாக கொண்டு வர முடியும். இப்போ இங்கே இருக்க 2 இங்கே போயிடும், இங்கே இருக்க 3 இங்கே வந்துடும். இப்போ இதை மல்டிபிள் பண்ணணும். இதை இதோட இதோட மல்டிபிள் பண்ணணும். இப்போ 3, 2 3 சார் 6, 2 5 சார் 10. இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஏவையும் பியையும் ஆட் பண்ண சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. A1 B2ன்னா என்ன பண்ணணும்? இப்படி ஆட் பண்ணி போடுவோமா? இது நார்மல் அடிஷன், இது ரேஷியோட அடிஷன். A/Bயையும் B/Cயையும் ஆட் பண்ணால் தான் A/B/C வரும்னு வச்சுக்கோங்க. அதை இப்படி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ரேஷியோவை இங்கே எழுதணும், அடுத்து இந்த ரேஷியோவை இங்கே எழுதணும், இந்த பி இங்கே போயிடும், இந்த பி இங்கே போயிடும். நெக்ஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணணும், மேலே கீழேயும் ஒவ்வொன்றா மல்டிபிள் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சம்மு பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு சம். சரியா? என்னடா எடுத்த உடனே ஃப்ராக்ஷனில் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. எப்பயுமே நம்ம கற்றுக்கிறப்ப கஷ்டமான விஷயத்தை கற்றுக்கிட்டா தான் எக்ஸாமில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாமில் இதே மாதிரி கஷ்டமாக தான் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் நமக்கு வந்து டைம் தான் முக்கியம், டைமும் ஸ்பீடும் தான் முக்கியம். அப்போ சம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துல நமக்கு எது தேவைப்படும்? கான்செப்ட் தான் தேவைப்படும். இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறது வந்து கிளர்க்கோட ப்ரிலிம்ஸுக்கு, ஓகேவா, அண்ட் பிஓவோட ப்ரிலிம்ஸுக்குரிய சம் வந்து நான் சொல்லித்தரப்போகிறேன். கடைசியாக ஒரே ஒரு சம் மெயின்ஸுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இதை வாசிக்கலாம். ஏ அண்ட் பி டுகெதர் ஹாவ் 1210 rupees. சரிங்களா? ஏட்டையும் பீட்டையும் சேர்த்தே 1210 ரூபா இருக்குது. இஃப் 4/15 ஆஃப் ஏஸ் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 2/5 ஆஃப் பிஸ் அமௌண்ட். சரியா? ஏட்ட இருக்க ஒரு அமௌண்ட்டையும் பீட்ட இருக்க ஒரு அமௌண்ட்டையும் கூட்டினா தான் எனக்கு 1210 ரூபா வருது. அந்த ஏட்ட இருக்க அமௌண்ட்டை என்ன சொல்லியிருக்காங்க? ஏட்ட இருக்க அமௌண்ட்டோட 4/15ம் பீட்ட இருக்க அமௌண்ட்டோட 2/5ம் என்னவா இருக்கான்? ஈக்குவலாக இருக்கான். சரியா? இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஏவோட அமௌண்ட்டுன்னு ஒன்று வச்சுக்கோங்க. அதை 15 பீஸாக டிவைட் பண்ணி 4 பீஸை கொண்டு வந்து கொடுக்குறாரு. பீட்ட இருக்க அமௌண்ட்டை 5 பீஸாக டிவைட் பண்ணி 2 பீஸாக கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ இது ரெண்டும் என்னன்னு பார்த்தா ஒரே மாதிரி இருக்கான். புரியுதா? ஏட்ட ஒரு கேக் இருக்குது, அதை அவர் ஒரு சைஸில் 15 பீஸாக வெட்டிட்டு 4 பீஸை மட்டும் கொண்டு வந்து எனக்கு தராரு. சரிங்களா? பீட்ட ஒரு கேக் இருக்குது, அதை அவர் 5 பீஸாக ஒரு சைஸில் வெட்டிட்டு என்கிட்ட 2 பீஸ் தராரு. இப்போ நான் இவங்க 2 பேரோடதையுமே நான் வெயிட் போட்டு பார்த்தேன் அப்படின்னா இந்த 4 பீஸும் இந்த 2 பீஸும் சமமாக இருக்கும். அதான் இந்த சம்மில் எப்படி கொடுத்துருக்காங்க, இவன்ட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதில் ஏவோட அமௌண்ட்டை 15ஆக வெட்டி 4 பங்கை கொண்டு வந்து தராரு, பியோட அமௌண்ட்டை 5ஆக வெட்டி 2 பங்கை கொண்டு வந்து தராரு. இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா பீட்ட உண்மையிலே இருந்த அந்த 5 பங்கு அமௌண்ட்டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த சம்மை வந்து செய்யலாமா? ஃபஸ்ட்டு ஏட்டையும் பீட்டையும் 1210 ரூபா இருந்துச்சா? ஃபஸ்ட்டு ஏவோட 4/15 ஈக்குவல் டு எதுக்கான்? பியோட 2/5. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம், நான் சொன்னதெல்லாம் கான்செப்ட். சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 5ஐ இங்கே, இது இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள். 20A ஈக்குவல் டு 30B. சரியா? இப்போ இந்த ஈக்குவலுக்கு இங்கிட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அடித்து கொடுக்கலாம். இந்த 0வை இந்த 0வை அடிச்சிட்டேன். 2A ஈக்குவல் டு 3B. ஓகேவா? இப்போ ஏ பக்கத்தில் 2 இருக்குன்றதுனால ஏ தான் 2க்கு சொந்தம் அப்படின்னு கிடையாது. இது என்னவாயிரும்? இந்த 2 இங்கே போயிடும், இந்த B இங்கே வந்துடும். சரிங்களா? அப்போ A/B ஈக்குவல் டு 3/2. நான் என்ன சொன்னேன்? A/Bனாலும் A/Bனாலும் ஒன்று தானா? அப்போ A/B வந்து என்னவாக இருக்கும்? 3:2 இருக்கும். நமக்கு வந்து ஒரிஜினல் ரேஷியோ கிடச்சிருச்சா? இது எதுக்குரியது? இதுக்குரியது 3:2. இந்த அமௌண்ட்டை ஏக்கும் பிக்கும் 3:2ன்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. இது ஒரிஜினலாக கிடையாது. என்னது? 3x 2x. அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இப்போ 2ஐயும் ஆட் பண்ணோம்னா 5 ஆயிருமா? இந்த ஒரிஜினல் அமௌண்ட்டை 5ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்?
2 டைம்ஸு 4 டைம்ஸு 2 டைம்ஸு. சரியா? இப்படி அடித்து குடிச்சு டிவைட் பண்ண தெரிஞ்சால் இப்படி பண்ணுங்க. இல்லையா எப்பயும் போல் இப்படி போட்டு 5 டேபிளால் இப்படி பண்ணுங்க. ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருச்சு 242ன்னு கிடச்சிருச்சு. என்ன கேட்டாங்க, ஹவு மச் அமௌண்ட் டஸ் பி ஹாவ். பீட்ட ஒரிஜினலாக இருந்த அமௌண்ட் எவ்வளோ 2x அமௌண்ட் இருந்திருக்கு. அப்போ எக்ஸ் இது 2x அப்படின்னா இந்த வேல்யூவை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் என்ன ஒரு 484. ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போமா? இந்த இருக்குது. அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சம் வாசிக்கலாம். 2 நம்பர்ஸ் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு நம்பர் 20%, ரெண்டாவது நம்பர் 50%. ஓகேவா? மோர் தென் எ தேர்டு நம்பர். அப்போ இந்த கொஸ்டினில் 3 நம்பரை பற்றி பேசியிருக்காங்க. த ரேஷியோ ஆஃப் த செகண்ட் நம்பர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது நம்பரோட ரேஷியோ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினில் என்கிட்ட 3 நம்பர் இருக்குது. என்ன நம்பர்னு எனக்கு தெரியாது. ஏபிசின்னு வச்சுக்கோங்க, XYZன்னு வச்சுக்கோங்க, எதுனாலும் வச்சுக்கோங்க. என்கிட்ட 3 நம்பர் இருக்குது. இது என்னவா இருக்கான், சீன்ற நம்பரை விட ஏ வந்து 20% அதிகமாக இருக்கான். இதே சீன்ற நம்பரை விட பி வந்து 50% அதிகமாக இருக்கான். இப்போ நான் என்ன சொன்னேன், எப்பயுமே ஒரு பர்சன்டேஜை வந்து இன்னொருலேருந்து இது பண்ணுறோம், இதை விட இது அதிகமாக இருக்குன்னு சொன்னால் இது வந்து 0வாக இருக்குமா? கிடையாது. இது வந்து சி 100% இருந்தா அப்படின்னா 100 + 50 எவ்வளோ, பி 150% இருப்பானா 100 + 20 எவ்வளோ 120. அப்போ ஏ வந்து 120% இருப்பானா. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ரெண்டாவது நம்பருக்குரிய ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ 120:150:100. சரியா? 0 0 0 இதெல்லாம் அடித்து கொடுத்துடலாமா? நான் சொன்னேன்னா ரேஷியோவில் இருக்கப்போ ஒரே டேபிளில் வந்து அடித்து கொடுக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் ஏன் 0 0 அடித்தேன், இது 10 டேபிளில் வரும், இது 10 டேபிளில் வரும், இது 10 டேபிளில் வரும். நெக்ஸ்ட்டு 12 10, இது எந்த டேபிளில் வரும், 12ம் 10ம் 2 டேபிளில் வரும், இதுவும் 5 டேபிள் வரும். ஆனால் எனக்கு 3மே சேர்ந்து ஒரே டேபிளில் வரணும். வருமா? வராது. அப்போ அவ்வளோதான், இதுக்கு மேலே அடித்து கொடுக்க முடியாது. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, த ரேஷியோ ஆஃப் த 2 நம்பர்ஸ் இஸ். சரியா? நம்மகிட்ட கொடுத்துருந்த அந்த 2 நம்பரோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது சின்ற நம்பர் இல்லை, இந்த 2 நம்பரோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 12:15 இதை வந்து அடித்து கொடுப்போமா? 3 டேபிளால் 4 டைம்ஸ், இது 3 டேபிளால் 5 டைம்ஸ். அப்போ எனக்கு ஆன்சர் என்னது 4:5. இந்த இருக்க 4:5. நெக்ஸ்ட் சம் ரீட் பண்ணலாம். எ சம் ஆஃப் மணி இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் ஏ பி அண்ட் சிடி இன் த ப்ரொப்போர்ஷன் 5:4:3. சரியா? ரேஷியோனாலும் ப்ரொப்போர்ஷன்னாலும் ஒன்று தான். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏபிசிடின்னு 4 பேருக்கு ஒரு அமௌண்ட்டை இந்த ரேஷியோவில் பிரித்து கொடுத்துருக்காங்க. இஃப் சி கெட்ஸ் 1000 ரூபா மோர் தென் டி, டியை விட சி வந்து 1000 ரூபா அதிகமாக வாங்குறான் அப்படின்னா பியோட ஷேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ ஏ வந்து 5, கரெக்டாக அதே ஆர்டரில் எடுங்க. பி வந்து 2, சி வந்து 4, டி வந்து 3. எழுதுவோமா? ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குது, டோட்டல் அமௌண்ட்டு ஏதோ இருக்குது. இதை யாருக்கு பிரிச்சிருக்காங்க, 4 பேருக்கு பிரிச்சிருக்காங்க. ஏ பி சி டின்ற இதில் பிரிச்சிருக்காங்க. அவங்கவுங்களுக்கு எவ்வளோ ரேஷியோவில் பிரித்தாங்க, அவனுக்கு 5, எனக்கு 2, எனக்கு 4, எனக்கு 3 மடங்கு. சரியா? இப்போ எக்ஸ் இது ஒரிஜினல் நம்பர் கிடையாது. இந்த 4யுமே ஒரே டேபிளில் ஒரு நம்பரில் வந்து மல்டிபிள் பண்ணோம்னா அந்த வர்ற ஆன்சரை ஃபுல்லாக கூட்டினா எனக்கு டோட்டல் அமௌண்ட்டு கிடைக்கும். சரியா? இப்போ என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, சி இருக்கான்ல, டியை விட 1000 ரூபா அதிகமாக வாங்குறானா. சரியா? சிக்கும் டிக்கும் என்ன வித்தியாசங்க, ஒரு எக்ஸ் வேல்யூ தான் வித்தியாசம். என்னென்னா 4xலேருந்து 3xை கழிச்சா எனக்கு என்ன 1x வருமா? இந்த டிஃப்ரென்ஸ் தான் இந்த டிஃப்ரென்ஸ். இவனுக்கு 2 பேர்த்துக்குள்ள வேறுபாடு என்ன, இவனை விட இவன் 1x காசு அதிகமாக வாங்குறான். அந்த 1x காசு தான் என்னது 1000 ரூபா. என்ன சொன்னாங்க, 1000 ரூபா அதிகமாக வாங்குறான். அப்போ 1x வந்து 1000 ரூபா. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பியோட ஷேர் என்ன, பி என்னது 2x. 1x 1000 அப்படின்னா 2x என்னவா இருக்கும்
2000 இருக்கும். இந்த இருக்கா, அவ்வளோதான் அந்த சம். இது அடுத்த சம்மு என்ன சொல்லியிருக்காங்க, சீட் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்டு பயாலஜி இன் ஸ்கூல் ஆர் இன் எ ரேஷியோ 5:7:8. சரிங்களா? தேர் இஸ் எ ப்ரொப்போசல் டு இன்க்ரீஸ் these seats by 40%, 50% அண்ட் 75% ரெஸ்பெக்டிவ்லி. ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்தாலே என்ன சொன்னேன், இது 40க்கு, இது 50க்கு, இது 75க்கு. ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுவோமா? 3 விஷயம் அந்த ஆர்டராகவே எடுத்து எழுதிக்கணும். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, பயாலஜி 5, 7, 8. என்னென்ன ரேஷியோ? 40%, 50%, இது 75% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரியா? இந்த இன்க்ரீஸ் ஆன சீட்டோட ரேஷியோ. சரியா? இது 5x, 7x, 8xன்னு இருந்திருக்கு. ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்ததுனால இருக்கிறதெல்லாம் இதுக்கு, ரெண்டாவது இருக்கிறதெல்லாம் ரெண்டாவது இதுக்கு, மூணாவது இருக்கிறதெல்லாம் மூணாவது இதுக்கு. ஓகேவா? 5ஓட 40% இன்க்ரீஸ் பண்ணணும். சரியா? 5ன்றது இது வந்து ஒரு முழுமையான நம்பர். எப்பயுமே என்ன சொன்னேன், இது வந்து ஒரு முழுமையான நம்பர் அப்படின்னா இது வந்து எதுக்கு ஈக்குவலாம்? 100%க்கு ஈக்குவல் தான் இந்த நம்பர். ஒவ்வொன்றுமே 100% ஈக்குவல். ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் பார்க்கலாம். 5xன்றது 100%. சரியா? அப்போ 40xன்றது எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா 100% 5, 40% எவ்வளோன்னு கேட்டால் என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? இதை வெறும் கொஸ்டின் மார்க்னே வச்சுக்கோங்க. 100 இன்ட்டு கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 40. வெறும் எனக்கு இந்த கொஸ்டின் மார்க் தான் வேணும். இப்போ இதை மட்டும் இங்கே வச்சுட்டு 100 இங்கிட்டு வந்துச்சுன்னா என்ன வரும்? டிவிஷனில் வரும். இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் அடித்து கொடுத்துட்டேன். ஒரு தடவை, இது 2 தடவை, 2 டேபிளால் ஒரு தடவை, 2 தடவை. இந்த கொஸ்டின் மார்க்கோட வேல்யூ என்னது? 2. சரியா? அப்போ என்கிட்ட ஏற்கனவே 5x இருந்திருக்கு, அதுதான் 100%. இதோட 40 வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது என்ன ஆயிடுச்சு? 40% நம்ம என்ன 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ 5xோட 2 ஆட் பண்ணால் இது என்ன ஆயிடுச்சு? 7x ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இதுக்கு பண்ணுங்கள். 7x தான் 100%. சரியா? இது என்ன சொன்னேன், ஒரு முழுமையான விஷயத்துலேருந்து தான் ஆட் பண்ண முடியும். அப்போ இது வந்து 100% நம்ம அசியூம் பண்ணிக்கிறணும். அப்போ எது 50%ஆக இருக்கும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். பண்ணுவோமா? 7 இன்ட்டு 50 ஈக்குவல் டு 100 இன்ட்டு கொஸ்டின் மார்க். இந்த கொஸ்டின் மார்க் மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு இந்த 100 இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம்னா டிவிஷனில் வந்துடும். 50 ஒரு தடவை, 100 2 தடவை. 7ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 3.5 வரும். அப்போ இது என்ன ஆயிடுச்சு? 3.5 தான் இந்த 50%. சரி? அப்போ 7x ப்ளஸ் 3.5 அப்போ 10.5 மாறிடுச்சு. இங்கே 5x இருந்துச்சு, நம்ம 40% 2xன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ 5 + 2 7ன்னு போட்டோம். இங்கே 7x இருந்துச்சு, அதோட 50% வந்து 3.5ன்னு கண்டுபிடிச்சோம். அதை ரெண்டே ஆட் பண்ணி 10.5 போட்டிருக்கோம். அடுத்து 8x. 8x தான் எனக்கு 100% அப்படின்னா எது எனக்கு 75%? ஓகேவா? கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 8 இன்ட்டு 75 ஈக்குவல் டு 100 இன்ட்டு கொஸ்டின் மார்க்கு. இது இங்கிட்டு வந்துச்சு. 25 டேபிளால் 3 டைம்ஸு, இது 4 டைம்ஸு, இது 1 டைமு, இது வந்து 2 டைமு. இப்போ இதில் 2 இன்ட்டு 3 என்னது? 6. சரியா? இப்போ இந்த 75% தான் 6. அப்போ 8xல் நான் 6 வந்து ஆட் பண்ணால் என்ன ஆயிடுச்சு? எனக்கு 14 ஆயிடுச்சு. இது எல்லாமே எக்ஸு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க? வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ்டு சீட் என்னன்னு கேட்டிருந்தாங்களா? நான் ரொம்ப கொசன்னு எழுதிட்டேன். நான் வந்து மேலே எழுதி காட்டுறேன். இந்த இதை மட்டும் எடுத்து எழுதுகிறேன். 7x 10.5x இது 14x. இதோட ரேஷியோ தான் நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க. சரிங்களா?
இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி தர போகிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே ஒரு 2 எதிரி இருக்காங்க. யார் யார் அப்படின்னா, ரேஷியோவும் பாயிண்டில் வர ஆளும் எதிரி. ஒன்று இந்த பாயிண்டில் வர ஆளை கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். இந்த ரேஷியோன்ற இடத்துக்குள்ள பாயிண்டில் வர ஆள் இருக்கவே மாட்டான். இப்போ நான் வந்து எனக்கு நான் 1 பாயிண்ட் தள்ளி புள்ளி இருக்கா, 5ன்ற 1 பாயிண்ட் தள்ளி புள்ளி இருக்கா, இதை வந்து நான் கண்டிப்பாக இந்த புள்ளியை எடுத்தே ஆகணும் அப்படின்னா இந்த 10ஆல் மல்டிபிள் பண்ணணும். சரியா? இவங்க எல்லாமே ஒரே ஆளுங்க. சரி, இவனுக்கு ஒன்று நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நீங்கள் வந்து கொடுக்கணும். இப்போ இதையும் 10ஆல் மல்டிபிள் பண்ணணும், இதையும் 10ஆல் மல்டிபிள் பண்ணணும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ரேஷியோவில் ஏதோ ஒரு நம்பர் மட்டும் எனக்கு பாயிண்டில் வரவே கூடாது. எந்த நம்பருமே ஃபஸ்ட்டு பாயிண்டில் வரக்கூடாது. ஒரு நம்பர் மட்டும் இருக்கான். இப்போ அது எப்படி இருக்கான்? ஒரு புள்ளி தள்ளி இருக்குது. சரி, இதை நான் வந்து கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். நான் பாட்டுக்கு வெறும் 10ன்னு மட்டும் போடக்கூடாது. ஓகேவா? இதை ஒரு ஆளாக கன்சிடர் பண்ணி நான் மாற்றணும். அப்போ 10ஆல் மல்டிபிள் பண்ணணும். இவனை மட்டும் பண்ணக்கூடாது. இவங்க எல்லாமே ஒன்று. சரி, அப்போ எல்லாரையுமே 10ஆல் மல்டிபிள் பண்ணால் இது என்ன ஆகும்? 70x ஆயிரும். இது என்னவாயிரும்? இந்த புள்ளி போயிருச்சு அப்படின்னா 105x ஆயிரும். இவன் என்னவாயிரும்? 140x ஆயிடுவானா? இப்போ இவங்க எல்லாருமே எந்த டேபிளில் வருவாங்க? எல்லாருமே 5 டேபிளில் வருவாங்களா? 70யை 5ஆல் அடித்து கொடுத்தா என்னது? 14x. இது 5ஆல் அடித்தா என்னது? 2 டைம்ஸ். நல்லா பாருங்க. 2 டேபிளில் இவங்க 2 பேர் தான் வருவாங்க. 3 டேபிளில் இவன் மட்டும் தான் வருவான். இவனும் வருவானா? வரமாட்டான். 27 தான் வரும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 7 டேபிள். 7 2s are 14. 7 3s are 21. 7 4s are 28. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஃபைனல் ரேஷியோ. இதுக்கடுத்து ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. 2:3:4. இந்த இருக்கா? 2:3:4. அவ்வளோதான். கொஸ்டினை வாசிக்கலாம். இன் எ மிக்சர் 60 liters, the ratio of milk and water வந்து 2:1. If the ratio is to be 1:2, then the quantity of water to be further added is. சரியா? இப்போ இந்த கொஸ்டினில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்குறீங்கன்னா இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் வந்து என்னன்னு சொல்கிறேன். இன் மிக்சர் அப்படின்னா ஒரு கலவை. சரியா? தண்ணியையும் பாலையும் ஒரு டம்ளரில் கலந்து வச்சுருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா அந்த மொத்தமாக கலந்து வச்ச மிக்சர் எவ்வளோனா 60 லிட்டரான். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? மில்க்கு அண்டு வாட்டர்னு இருக்கா? அப்போ நம்பர் மில்க்குக்கு, 2வது நம்பர் வாட்டருக்கு. சரியா? மில்க்கு 2 மடங்கு இருக்குது, வாட்டர் 1 மடங்கு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 60 லிட்ரு அந்த இதில் இப்படி வச்சுக்கோங்க. 2 டம்ளர் வந்து பால் ஊற்றிருக்காங்க, 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க. ஓகேவா? அந்த கணக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதை நாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் அப்படின்னா இந்த மடங்குன்ற அந்த வேல்யூவை 1:2 நீங்கள் மாற்றுனீங்க அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து ஆட் ஆகணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த 1ங்கிற வாட்டர் தான் இங்கே 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஓகேவா? அப்போ அந்த வாட்டர் வந்து இன்னும் எவ்வளோ நான் தண்ணி ஆட் பண்ணால் இந்த 2 டம்ளர் வந்து 1 மடங்காகவும் நான் ஆட் பண்ண டம்ளர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும் இந்த கொஸ்டின், ஆனால் ரொம்ப சிம்பிள். நான் சொல்கிறேன் பாருங்கள். எவ்வளோ இருந்துச்சு? 60 லிட்டர் இருந்துச்சு. ஓகேவா? அதில் மில்க்கு வாட்டர் ஓகேவா எவ்வளோ இருந்துச்சு? 2 மடங்கும் 1 மடங்கும் இருந்துச்சு. அப்போ இந்த 2 1ன்றது ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. என்னது? 2x 1xை அசியூம் பண்ணிக்கணும். எல்லா தடவையும் இந்த எக்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த இஷ்டுன்னு இருந்தாலே இங்கே எக்ஸ் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு இது என்னவா மாறி இருக்கான்? 1:2 மாறி இருக்கான். ஓகேவா? இது 1y 2y. சரியா? இது ஒரு ரேஷியோ, இது ஒரு ரேஷியோ. இந்த எக்ஸ் ஒய்யெல்லாம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. நான் வந்து இது ஒரு ரேஷியோ இது ஒரு ரேஷியோன்னு பேர் கொடுக்குறதுக்காண்டி இது எக்ஸ் ரேஷியோ இது ஒய் ரேஷியோன்னு வச்சுருக்கேன். சரியா? என்கிட்ட இருக்க இதை வந்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். என்கிட்ட 10 ரூபா இருக்குது, இவன்கிட்ட 5 ரூபா இருக்குது. என்கிட்ட இருக்க 10 ரூபா தான் 2 மடங்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? இவன்கிட்ட இருக்க 1 ரூபா தான் 1 மடங்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவன்கிட்ட இருக்க காசை நான் என்கிட்ட இருக்க காசை விட
2 மடங்காக மாற்றணும். புரியுதா? இவன்கிட்ட இருக்க காசை என்கிட்ட இருக்க காசை விட 2 மடங்காக மாற்றணும்னா இவன்கிட்ட எவ்வளோ காசு வரணும்? என்கிட்ட இருக்க காசு 10, அதை 2 மடங்காக மாற்றணும்னா 20 ரூபா வரணும். இவன்கிட்ட இருக்க 5 ரூபாய 20 ரூபாயா மாற்றணும். என்கிட்ட இருக்க காசை நான் அப்படியே வச்சுக்கிறேன். அப்படின்னா இப்போ என்ன ரேஷியோ என்ன ஆயிடுச்சு? 1:2 ஆயிடுச்சு. புரியுதா? என்கிட்ட 10 ரூபா இருக்குது, இன்னொருத்தன்ட்ட 5 ரூபா இருக்குது. ஓகேவா? இது எங்கிட்ட இருக்க இப்போ இருக்க ரேஷியோ என்னது? 2:1. 5 டேபிளில் அடிச்சிருக்கேன். சரியா? இவன்கிட்ட இருக்க காசை என்கிட்ட இருக்க காசை விட 2 மடங்காக மாற்றணும். ஓகேவா? என்கிட்ட இருக்க காசு 10 ரூபா, என் காசை 2 மடங்காக இவன் மாற்றணும் அப்படின்னா என்ன ஆகும்? 20 ரூபா ஆகும். ஓகேவா? இந்த இது அப்படியே தான் இருக்குது. அப்போ இந்த 5 ரூபாலேருந்து இவன் எவ்வளோ கூட்டியிருக்கான்? 15 ரூபாயை கூட்டினாதான் இவனால் என்கிட்ட இருக்க காசை விட 2 மடங்கு காசு வந்து கொண்டு வர முடியும். ஓகேவா? இப்போ இந்த கூட்டின 15 ரூபாயை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? என்கிட்ட 60 லிட்டர் பால் இருக்குப்பா. அது பாலுன்னு சொல்ல முடியாது, பாலும் தண்ணியும் கலந்துருக்கு. அதில் ஏன்ட்ட 2 மடங்கு இருக்குது, இவன்ட்ட 1 இருக்குது. இவன்ட்ட இருக்கத புரியுதா? இவன்ட்ட இருக்கத ஏன்ட்ட இருக்கதை விட டபுள் மடங்காக மாற்றணும். அப்படின்னா என்னவாகணும்? இந்த 2 இங்கே 4 மாறுச்சு அப்படின்னா தான் என்னவா வரும்? 1:2ன்ற ரேஷியோ நம்மளால் கொண்டு வர முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த 60 லிட்டர் நமக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்களா? அப்போ நம்ம வந்து இதை வந்து பிரித்து எழுதிடலாம். மொத்தம் நான் 3 பீஸாக போட போகிறேன். 60 3 பீஸாக போட போகிறேன். 2 + 1 3, ஒரு தடவை 2 தடவை. அப்போ ஒரு பீஸ் வந்து 20 மில்க்கு வாட்டரு. இது வந்து 20 லிட்டர் இருக்குது, இது வந்து 40 லிட்டர் இருக்குது. புரியுதா? இந்த ரேஷியோவை எத்தனை பீஸுன்னு பார்த்து ஒரு பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ என்னாச்சு? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இந்த வேல்யூவை நான் வந்து 1:2ன்ற ரேஷியோக்கு மாற்ற போகிறேன். என்கிட்ட இருக்க பாலை விட இவன்கிட்ட இருக்க தண்ணி வந்து என்னவா மாறணும்? 2 மடங்காக மாறணும். இப்போ இது 2 மடங்காக இங்கே மாறணும்னா என்னவாகணும்? 80 ஆகணும். இந்த 40 அப்படியே இருக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சு? ஒரு தடவை 2 தடவை ஆயிடுச்சு. இப்போ இது 80 ஆகணும்னா இங்கே நான் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்? 20லேருந்து எந்த ஆட் பண்ணால் 80? 60. ஆன்சர் 60. இப்போ இந்த கொஸ்டினை வாசிச்சு பாருங்களேன். இன் ஏ மிக்சர் 60 லிட்டர்ஸ் த ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் 2:1. ஓகேவா? அந்த ரேஷியோவை நான் 1:2 மாற்றணும் அப்படின்னா த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஷுட் பி ஆடட், ஃபர்தர் ஆடட். இன்னும் நான் ஆட் பண்ண போகிறது எவ்வளோ? நான் ஃபர்தராக எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்? +60 ஆட் பண்ணாதான் எனக்கு இங்கே 80 ஆச்சு. அப்போ தான் என்கிட்ட இருக்கிறத விட இவனுக்கு 2 மடங்கு அதிகமாக வந்துச்சு. புரிஞ்சுதா? அவ்வளோதான் இந்த கொஸ்டின். இதே மாதிரி மிக்சர் அண்ட் அலிகேஷன். ஓகேவா? ஸ்டார்டிங்கில் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மிக்சர் அண்ட் அலிகேஷனும் ரொம்ப ஈஸியாக போட முடியும். இது மிக்சர் அண்ட் அலிகேஷனில் கான்செப்டில் ஒரு சாதாரண கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரேடியாக செம்ம பார்த்து ஒரே நாளில் எல்லாமே கற்றுக்கணும்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து நான் ஒரு ஃபஸ்ட்டு 5 சம் சொல்லி கொடுத்துருக்கேன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு ஆனால் திரும்ப கண்டிப்பாக வரணும். நெக்ஸ்ட் இதை வந்து கற்றுக்கிறணும். ஓகேவா? கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரெயின் டயர்டாயிடும். எனக்கே இப்போ 5 செம்முக்கு மேலே சொல்லி கொடுக்குறதுக்கு டயர்டாக இருக்கும். நம்மளால் வந்து புரிஞ்சுக்கிற முடியாது. இது வந்து இப்போ நீங்கள் வந்து புதுசாக கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சொல்லிக் கொடுக்குற ஒரு சின்ன விஷயமும் புரியும். இதில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் எக்ஸாமில் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A bowl has pears and plums in a ratio 4:3. சரியா? After removing 16 pears and adding 12 plums, the ratio is 1:1. What was the original fruit count? ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். ஒரு பவுல் இருக்குது. சரியா? அதில் 2 வகையான ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஒன்று பியர்ஸு, இன்னொன்று ப்ளம்ஸ் இருக்குது. சரியா? அது என்ன ரேஷியோவில் இருக்கா? 4:3ங்கிற ரேஷியோவில் இருக்கான். ஃபஸ்ட்டு பியர் கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் 4 அதுக்கு, 2வது ப்ளம் கொடுத்ததுனால 2வது இருக்க 3 வந்து அதுக்கு. சரியா? பியர்ஸ் 4, ப்ளம்ஸ் 3.
இந்த ரேஷியோ சரி, இந்த ரேஷியோவில் இருந்து இந்த ரேஷியோங்கிறது ஒரு நம்பர் தானே. இந்த எக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சாதான் இது டோட்டலாக எவ்வளோ இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். 4 மடங்கு இருக்குது, ஆனால் முழுசாக எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றது நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிக்காமையே என்ன சொல்லியிருக்காங்க, ஆஃப்டர் ரிமூவிங் 16 பியர்ஸையும் அப்புறம் 12 ப்ளம்மையும் ஆட் பண்ணிட்டாங்களாம். சரியா, பண்ணுனா எனக்கு என்ன ரேஷியோ கிடச்சிருக்கு, 1:1ன்ற ரேஷியோ கிடச்சிருந்துருக்கு. சரியா, அப்படின்னா இப்போ ஒரிஜினலாக இங்கே எவ்வளோதான்ப்பா இருந்துச்சு, ஒரிஜினலாக இந்த 4x 3x அப்படின்னா இதுக்குள்ளே எவ்வளோ கடந்திருக்கும், 7x மொத்தமாக கடந்திருக்கும். இந்த 7x எவ்வளோதான்னு கேட்டிருந்துருக்காங்க. இதுதான் கொஸ்டின். சரிங்களா, ஃபஸ்ட்டு இவனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 4க்கும் 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 1. இங்கே நல்லா கவனிங்க, -16க்கும் 12க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா, இங்கே ப்ளஸ் தானே இருக்குதுன்னு கேட்டால் இப்படி வச்சுக்கோங்க. இதை இதிலேருந்து மைனஸ் பண்ணுறேன், இந்த முழு நம்பரை இந்த முழு நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணுறேன். அப்போ -16ங்கிறது ஒரு முழு நம்பரு, +12ங்கிறது ஒரு முழு நம்பரு. இதிலேருந்து இதை நான் மைனஸ் பண்ணுறேன். சரியா, அப்போ என்ன வரும், இந்த மைனஸ் உள்ளே போயிடும். அப்போ -16 -12 = என்னாச்சு, 28 ஆச்சு. ஓகேவா, இது வந்து நான் என்ன சொன்னேன், சொல்கிறப்பயே டிஃபரன்ஸுன்னு சொன்னேன்னா, டிஃபரன்ஸுன்னு சொன்னால் ப்ளஸ்ஸா மைனஸான்னு போட தேவையில்லை, அது வந்து வெறும் ப்ளஸ்ஸாக தான் எப்பயுமே இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, டிஃபரன்ஸ்னால் எனக்கு மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா, இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிப்போம், மைனஸ் பண்ணுவோம். அப்போ சிம்பிள் வந்து நமக்கு தேவைப்படாது. புரிஞ்சுதா, -16 -12 நார்மலாக பண்ணிங்கன்னா என்ன போடுவீங்க, -28ன்னு போடுவீங்க. ஆனால் இங்கே அப்படி போட தேவையில்லை, வெறும் 28 தான். இது என்னவா இருந்துச்சு, 4ஐயும் 3ஐயும் மைனஸ் பண்ணால் எனக்கு 1x வேல்யூ கிடச்சிச்சு. 1x தான் 28. சரிங்களா, இப்போ என்னோடய கொஸ்டின் என்ன, 1x 28, 7x எவ்வளோ அப்படின்னா 28 × 7. இப்போ என்ன வரும், 196 ஆகும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 196. ஓகேவா, இந்த இருக்கா 196. சரிங்களா, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் செஞ்சோம்ல, அதே மாதிரி மொத்தமாக அந்த பவுலில் 196 இருக்குப்பா. நான் ஃபஸ்ட்டு 4x 3xன்னு வச்சுருந்துருக்கேன். சரிங்களா, இதை நான் வந்து 1:1ங்கிற ரேஷியோக்கு கொண்டு வரணும். இது பியர்ஸு, இது ப்ளம்மு. சரியா, இது செய்ய முடியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டோட்டல் கொடுத்துட்டாங்க, இது கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த 4xம் 3xம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா. ஃபஸ்ட்டு 196ஐ 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1x வந்து 28ன்னு கிடச்சிரும். அப்போ 4x எவ்வளோ, இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ மல்டிபிள் பண்ணால் இந்த வேல்யூ வருதா, இதை நம்ம 1:1 மாற்றணுமா. சரியா, அப்போ எவ்வளோ நான் வந்து என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, எவ்வளோ ப்ளம்ஸை நான் ஆட் பண்ணினேன் அப்படின்னா இங்கே 1:1 வரும். பெரிய நம்பரை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 1xங்கிறது 112, 84ஓட என்ன ஆட் பண்ணால் எனக்கு 112 வரும். இப்போ அப்படின்னா தானே அடித்து கொடுத்தா 1:1ன்னு வரும். புரியுதா, 84ஓட எவ்வளோ ஆட் பண்ணணும், 112 வரணும்னா 16 இங்கிட்டு ஒரு 12 ஆட் பண்ணோம் அப்படின்னா 28. புரியுதா, இது அந்த ஃபஸ்ட்டு சம் மாதிரியே. இது உங்களுக்கு புரியுதான்னு மட்டும் பாருங்கள். சரியா, இது நானாக சொன்னது, இது நம்ம கொஸ்டினுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து ஒரு கொஸ்டின், 10 ஃபுட் போல் கேஸ்ட் அண்ட் 8 ஃபுட் ஷேடோ. சரியா, சைமன்டேனியஸ்லி அப்படின்னா அதே மாதிரி எ டவர் கேஸ்ட் 40 ஃபுட் ஷேடோ, ஹவு டால் இஸ் த ஷவர். ஒரு போல் இருக்குது. சரியா, இது 10 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா இப்படி ஒரு ஷேடோவை உருவாக்குது. இதோட லென்த்து 8 இருக்கான். அதே மாதிரி இங்கே ஒரு டவர் இருக்குது. சரிங்களா, இது வந்து 40 ஃபுட் ஷேடோவை வந்து உருவாக்குதான். இப்போ இது என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள், இது ஒரு பொருள், இது ஒரு பொருள், இது ஒரு ஷேடோ, இது ஒரு ஷேடோ. சரியா, 10ங்கிற பொருள்
8ங்கிற ஷேடோவை உருவாக்குது அப்படின்னா என்ன ஹைட்டில் இருக்க பொருள் 40ங்கிற ஷேடோவை உருவாக்கும்? நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லி கொடுத்தேனா? இது இங்கே ஓகேவா? 10 × 40 = 8 × கொஸ்டின் மார்க் மட்டும் இங்கே வச்சுட்டு அப்போ இங்கே என்ன வரும்? 10 × 40 / 8. 8 டேபிளால் ஒரு தடவை 5 தடவை. இப்போ கொஸ்டின் மார்க் என்னது? 50. 50 ஃபுட் ஹைட் உள்ள டவரு 40 ஃபுட்டு ஷேடோவை உருவாக்கும். இந்த இருக்க ஆன்சர் 50. அவ்வளோதான் அந்த சம். நெக்ஸ்ட்டு அடுத்து இது என்ன அப்படின்னா பார்ட்னர்ஷிப் கொஸ்டின். ஆப்டிடியூடில் பார்ட்னர்ஷிப்னு ஒரு டாபிக் இருக்குது சரியா? அதுலேயும் இந்த ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ரேஷியோ ப்ரொப்போர்ஷனில் பார்ட்னர்ஷிப் வச்சு வர கொஸ்டின் பார்க்கலாம். 3 பேர் பார்ட்னராக இருக்காங்க ஒரு பிஸ்னஸில் ஓகேவா? யாருன்னா XYZ ஒரு வேலைக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா காசு போடுறாங்க ஓகேவா? என்ன மடங்கில் போடுறாங்க, என்ன ரேஷியோவில் போடுறாங்க அப்படின்னா X 2, Y 3, Z 5 அப்படிங்கிற ரேஷியோவில் காசு போட்டிருக்காங்க. என்னோடய ப்ராஃபிட் என்னவாக இருந்துச்சுன்னா இவ்வளோ ரூபா ப்ராஃபிட்டாக இருந்துச்சு. அப்போ இந்த ஒய்யோட 3 மடங்கு காசு போட்டான்ல, அப்போ அவனுக்குரிய ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எதை செய்கிறோமோ அதை தான் ரிசீவ் பண்ணுவோம் சரியா? ஃபஸ்ட் நான் எழுதுகிறேன். XYZ எவ்வளோ போட்டாங்க? 2, 3, 5ங்கிற ரேஷியோவில் போட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பார்ட்னர்ஷிப்புக்கும் யூஸ் ஆகும். 2 சரியா? நான் என்ன விதைக்கிறேனோ அதை தான் அறுப்பேன். நான் என்ன கொடுக்குறேனோ அதுதான் எனக்கு வரும். நான் 2 மடங்கு காசு போட்டேன் அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் 2 மடங்கு தான் வரும். இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை காசு போட்டது ஓகேவா? இது ப்ராஃபிட்டு சரியா? நான் 3 மடங்கு காசு போட்டேன் அப்படின்னா எனக்கு 3 மடங்கு ப்ராஃபிட் கிடைக்கும். 5 மடங்கு காசு போட்டேன்னா எனக்கு 5 மடங்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகேவா? இது அவங்க காசு போட்ட ரேஷியோ, நம்ம ப்ராஃபிட் ரேஷியோ அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் சரியா? ப்ராஃபிட்டில் மொத்த அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்களா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 லட்ச ரூபா சரியா? 2 லட்ச ரூபாய நான் இப்படி பிரித்து கொடுத்துருக்கேன் ப்ராஃபிட்டாக. அப்போ எனக்கு இந்த ஒய்யோட 3 மடங்கு ப்ராஃபிட் எவ்வளோன்றது தான் கொஸ்டின். புரிஞ்சிச்சிங்களா? நெக்ஸ்ட் அப்போ என்ன பண்ணுவோம்? எத்தனை பீஸ் இருக்குது மொத்தமாக? இது 2 சேர்த்தா 5, 5 + 5 10. 2 லட்சத்தை நான் 10 பீஸாக போட்டு 10 பீஸாக டிவைட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ இது என்னவாயிரும்? 20,000 ஆயிருமா? இந்த 0 அடித்து கொடுத்துட்டே 20,000. ஒரு பீஸோட வேல்யூ 20,000. அப்போ 3 பீஸோட வேல்யூ எவ்வளோ? அதான் கொஸ்டின். 3 பீஸோட வேல்யூ என்ன? 60,000 ரூபா. இந்த இருக்கா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு கொஸ்டின் சரியா? இஃப் ₹2,600 இஸ் டிவைடட் அமாங் அ பர்சன் ABC. 2,600 ரூபாயை ஏபிசின்ற 3 பேருக்கு நான் பிரித்து கொடுக்க போகிறேன். இந்த ரேஷியோ எப்படி இருக்குது? இந்த கொஸ்டின் எப்படி இருக்குது? அழகாக இருக்கா? ஃப்ராக்ஷனில் இருக்கா? என்ன பார்த்தோம்? வெறும் 2:3:4ன்னு பார்த்தோமா? இப்போ இந்த மாதிரியும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இது ஃப்ராக்ஷன் வச்சு வந்திருக்கா? இதில் பி எவ்வளோ ரூபா வாங்கியிருப்பான்னு கேட்டுறேன். இந்த காசை நான் 3ஆக பிரித்து கொடுத்துருக்கேன். அதை இப்படி பிரித்து கொடுத்துருக்கேன். அதில் பி எவ்வளோ வாங்கியிருப்பான்? நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? இப்படி இஷ்டு வச்சு வர்றதில் என்ன வரக்கூடாது? பாயிண்ட் வரக்கூடாது. இஷ்டும் பாயிண்ட்டும் யார்? எனிமி. அதே மாதிரி இஷ்டும் ஃப்ராக்ஷனும் எனிமி சரிங்களா? இப்படி 1:, இப்படிலாம் வச்சோம்னா நமக்கு கணக்கு செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் எல்லாத்துக்குமே பண்ணணும் சரியா? ஃபஸ்ட் நான் இந்த சம்மை வச்சு சொல்கிறேன். மொத்த அமௌண்ட்டு 2,600 இங்கே எழுதி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ABC அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? இது தெரியும்ல? ஃபஸ்ட்டு கொடுத்தது ஃபஸ்ட்டுக்கு, செகண்ட் கொடுத்தது செகண்டுக்கு, தேர்டு கொடுத்தது தேர்டுக்கு. 1/2 = 1/3 = 1/4. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க சரிங்களா? இப்படி ரேஷியோவில் ஃப்ராக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம அதை நார்மல் இந்த மாதிரி ரேஷியோவாக மாற்றணும் சரிங்களா? எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு மேலே இருக்க நம்பர், கீழே இருக்க நம்பர் இப்படி பிரிச்சுக்கோங்க. கீழே இருக்க நம்பரெல்லாம் ஒரே நம்பராக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும்.
இப்படி தான் எல்சிஎம் எடுக்கணும். 2 3 4 ஃபஸ்ட்டு 2 டேபிளால் எந்தெந்த நம்பர்லாம் வரும்? 2 1 டைம்ஸ் வரும், 3 வராது, அதனால் அப்படியே போட்டேன். 4 எத்தனை தடவை? 2 தடவை வரும். நெக்ஸ்ட்டு 3, இது 1 அப்படியே போட்டாச்சு. 3 1 டைம் ஆயிரும். அடுத்து 2, நெக்ஸ்ட்டு 2, கடைசி 1 வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நான் 2 எடுக்கக்கூடாதுன்னா தாராளமாக எடுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 எடுத்து அதை 1 ஆக்கிட்டு அடுத்து 3 எடுத்து 1 ஆக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? இதை இதோட மல்டிபிள் பண்ணுறோம். திரும்ப இதை இதோட மல்டிபிள் பண்ணுறோம். 2 3s are 6, 6 2s are 12. சரிங்களா? அப்போ கீழே இருக்க எல்லா நம்பருக்கு பதிலாகவும் நான் வந்து போட போகிற நம்பர் என்னது? 12. சரியா? இந்த இதில் ரேஷியோவில் ஃப்ராக்ஷன் வந்துச்சுன்னா கீழே இருக்க நம்பரெல்லாம் நான் ஒன்றா வந்து மாற்றிடணும். ஓகேவா? அப்போ அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். சரிப்பா. நெக்ஸ்ட்டு இப்படி நான் எல்சிஎம் எடுத்துட்டேன். எனக்கு எல்சிஎம் வந்து 12ன்னு கிடச்சிருச்சு. இப்போ நான் மேலே இங்கே என்ன போடணும் அப்படின்னா 2 இருக்குல்ல, 2வை 12ஆக மாற்ற டேபிள் சொல்லுங்கள். 2வை 12ஆக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? இதை 6ஆல் மல்டிபிள் பண்ணால் தானே இந்த இடத்த நான் 12ஆக மாற்ற முடியும். புரியுதா? 2வை 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 12. நெக்ஸ்ட்டு 3யை எதால் மல்டிபிள் பண்ணால் 12? 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 12 வரும். இதை 6ஆல் மல்டிபிள் பண்ணுறேன், இதை 6ஆல் மல்டிபிள் பண்ணுறேன், இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். இதை எத்தனையால் மல்டிபிள் பண்ணணும்? இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 12 வரும். இது எல்லாமே நான் 12ஆக மாற்றிட்டேன் அப்படின்றதுனால இது வந்து நமக்கு தேவை கிடையாது. இப்போ இதுதான் நம்மளோட ரேஷியோ. சரிங்களா? நான் வந்து மறுபடியும் சொல்லித்தரேன். கண்டிப்பாக தடவை பார்க்குறவங்களுக்கு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். இப்படி நமக்கு ஃப்ராக்ஷனில் கொடுத்தாங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பரை ஃபுல்லாக நம்ம ஒரே நம்பராக மாற்றினா தான் நம்ம வந்து சிங்கிள் ரேஷியோவாக வந்து கொண்டு வர முடியும். அப்போ கீழே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்க சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ எல்சிஎம் வந்து எனக்கு என்ன வந்துச்சு? 12ங்கிறது எல்சிஎம்மாக வந்துச்சு. சரியா? இந்த கீழே இருக்க நம்பரை நான் 12ஆக மாற்றணும். 2வை 12ஆக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபுல்லாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த 2வை 12ஆக மாற்றணும்னா 6ஆல் மல்டிபிள் பண்ணணும். 3யை 12ஆக மாற்றணும்னா 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். 4ை 12ஆக மாற்றணும்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். இவ்வளோ தான் மாற்றிட்டோம். இந்த ஒன்றெல்லாம் வந்து எதுவும் பண்ண தேவை கிடையாது. அதை அப்படியே விட்டுறலாம். புரிஞ்சுதா? இப்போ இதுதான் நமக்கு தேவைப்படுற ரேஷியோ. நமக்கு கொடுத்த காசு எவ்வளோ? 2600 கொடுத்துட்டாங்க. சரி, அதை இத்தனை பீஸாக வந்து ஏபிசிக்கு பிரித்தோம். மொத்தம் எத்தனை பீஸ் இருக்குது? 13 பீஸ் இருக்குது. அப்போ ஒரு பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா கொஸ்டின் என்ன கேட்டாங்க? பியோட 4 பீஸ் எவ்வளோன்னு கேட்டாங்க. அப்போ ஒரு பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். மொத்தம் 13 பீஸா? இதை 13ஆல் டிவைட் பண்ணணும். டோட்டலை 13ஆல் டிவைட் பண்ணால் ஒரு தடவை, இது 2 தடவை. அப்போ 200 ஆச்சா? ஒரு பீஸ் வந்து 200. அப்போ பியோட 4 பீஸ் எவ்வளோ? 800. இந்த இருக்கா? இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா? U/V வந்து 4:7. அடுத்து V/W வந்து 9:7. அப்படின்னா இஃப் U = 72 அப்படின்னா Wயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னு தெரியுதா? நான் ஸ்டார்டிங்கில் ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன்னா அது போய் பார்ப்போமா அது என்னன்னு? இது ஞாபகம் இருக்கா? A/B ஒரு ரேஷியோ, B/C ஒரு ரேஷியோன்னு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி எழுதி மூணையுமே A/B/Cன்ற ஒரே ரேஷியோவாக கொண்டு வருவோமா? இப்போ அதே மாதிரி பண்ணுவோமா? என்ன சொல்லியிருக்காங்க? U/V வந்து 4:7, V/W வந்து 9:7. என்ன சொல்லியிருக்காங்க? இதை நம்ம காமன் ரேஷியோவை மாற்றினதுக்கப்புறம் யூவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 72. அப்போ டபிள்யூவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதை எப்படி காமன் ரேஷியோவை மாற்றுவோம்? UVWன்னு எழுதிக்கிறணும். ஃபஸ்ட்டு UV எடுத்து எழுதணும். 4 7. அடுத்து VW எழுதணும். கீழே எழுதணும். 9 7. இது இங்கே போயிடும், இது இங்கே போயிடும். எப்படின்னு தெரியுதா? இங்கே இருக்க B இங்கே போச்சு, இங்கே இருக்க B இங்கே போச்சு. அப்போ என்ன ஆகும்? இங்கே 7, இங்கே 9 ஆச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணுமா? இதை இதோட மல்டிபிள் பண்ணணும், இதை இதோட மல்டிபிள் பண்ணணும். 4 9 மல்டிபிள் பண்ண என்ன? 36. 9 7 பண்ண என்ன? 63. 7 7 பண்ண என்ன?
49. இப்போ இங்கிட்ட எழுதுவோமா? 36:63:49. இப்போ இந்த மூணுமே எந்த டேபிளில் வரும்னு யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 டேபிளில் இது மட்டும்தான் வரும். 3 டேபிளில் இது மட்டும்தான் வரும். 49 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்னால் எந்த டேபிள்லேயுமே வராத நம்பர். இப்போ இந்த மூணுமே சேர்ந்து எந்த டேபிள்லேயுமே வராது. என்னோட சிங்கிள் ரேஷியோ வந்து இதுதான். ஃபைனல் ரேஷியோ வந்து இதுதான். இதுக்கு மேலே நான் அடிச்சு தர முடியாது. இது என்னது? இது யூ, இது வி, இது டபிள்யூ. யூவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 72. இதெல்லாம் என்னது? நம்ம எக்ஸாக வந்து வச்சுக்கிறோமா? 36x வந்து 72 அப்படின்னா இப்போ வெறும் எக்ஸ் எவ்வளோ? 36x ஈக்குவல் டு 72 அப்படின்னா வெறும் எக்ஸ் எவ்வளோ? இங்கே மல்டிபிள் இருக்குது, இங்கிட்டு போனால் டிவைட் ஆயிரும். 72 டிவைடட் பை 36. ஒரு தடவை 2 தடவை. சரியா? 36 × 36 ரெண்டையுமே 36 2 தடவை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 72 வரும். இப்படி பாருங்கள், புரியாதவங்களுக்கு சொல்கிறேன். வந்துருச்சா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 2. சரியா? எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்க? டபிள்யூ என்னன்னு கேட்டாங்க. டபிள்யூ வந்து 49x. 49 இன்ட்டு எக்ஸ் எவ்வளோ? 2. மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 98 வரும். சரிங்களா? அதுதான் ஆன்சர். இந்த இருக்கா 98. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பார்க்கலாம். A bag has 785 rupees. சரியா? ஒரு பையில் 785 ரூபா இருக்குது. ஓகேவா? இன் டினாமினேஷன் அப்படின்னா 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா அந்த மாதிரி காசுகளாக கிடக்கு. ஆஃப் 2 rupees, 5 rupees, 10 rupees காயினாக கிடக்கு. சரியா? இந்த காயின் வந்து எந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 6:9:10 அப்படின்னா அதை அதுக்கு எடுத்துக்கிறோமா? 2 ரூபா வந்து 6x ரேஷியோவில் இருக்குது, 5 ரூபா வந்து 9x ரேஷியோவில் இருக்குது, 10 ரூபா வந்து 10x ரேஷியோவில் இருக்குது. அப்போ எத்தனை 5 ரூபா காயின் வந்து அந்த பேக்கில் கடந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. புரிஞ்சுதா? 785 rupees இருக்குது ஒரு பேக்கில். என்னென்ன காசாக கிடக்கு? 2 rupees, 5 rupees, 10 rupees. நம்பராக எழுதுனா கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்காண்டி பேரை எழுதியிருக்கேன். சரிங்களா? இது என்ன ரேஷியோவில் இருக்குது? இது 6x ரேஷியோவில் இருக்குது, இது 9x ரேஷியோவில் இருக்குது, இது 10x ரேஷியோவில் இருக்குது. இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நான் 2 ரூபாயை 10 ரூபாயா மாற்றணும் அப்படின்னா என்கிட்ட இல்லாத ஒரு காசை நான் வந்து ஆட் பண்ணுறேன்னு அர்த்தம். 10 ரூபாயை 2 ரூபாயா மாற்ற முடியுமா? இப்போ நான் கடையில் போய் 2 ரூபாயை கொடுத்துட்டு எனக்கு 10 ரூபா கொடுங்கன்னு கேட்க முடியுமா? முடியாது. ஆனால் கடையில் நான் 10 ரூபா கொடுத்துட்டேன்னா எனக்கு 2 ரூபா காயினாக கொடுங்கன்னு கேட்கலாமா? அப்போ எனக்கு எவ்வளோ தருவார்? 5 காயின் தருவார். ஓகேவா? அதே மாதிரி 5 ரூபா இருக்குல்ல, 5 ரூபாயை என்னால் வந்து 10 ரூபாயா மாற்ற முடியுமா? 5 ரூபாய் கொடுத்து எனக்கு 10 ரூபா கொடுங்கன்னு கேட்க முடியுமா? முடியாது. இப்போ 5 ரூபாயை வந்து என்னவா மாற்றலாம்? 2 கிடையாது. ஃபஸ்ட்டு இது சொல்ல மறந்துட்டேன்ல. 1 ரூபி காயின், 2 ரூபி காயின், 5 ரூபி காயின், 10 ரூபி காயின். நாட்டில் எந்த காசு இருக்கோ அந்த காசு தான். சரியா? ஒரு இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? நம்மகிட்ட இல்லாத காசை நம்மளால் உருவாக்க முடியாது. ஆனால் ஒரு பெரிய காசை சின்ன காசாக கொண்டு வரலாம். 2 ருபீஸை நான் 1 ரூபியாக கன்வெர்ட் பண்ணலாம். 2 ரூபா கொடுத்துட்டு என்கிட்ட 2 1 ரூபா கொடுங்கன்னு கேட்கலாம். 5 ரூபா கொடுத்துட்டு 5 1 ரூபா கொடுங்கன்னு கேட்கலாம். 10 ரூபா கொடுத்துட்டு 10 1 ரூபா கொடுங்கன்னு கேட்கலாம். அப்போ இந்த காசை எல்லாமே என்னால் 1 ரூபாயாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். சரியா? அப்படின்னா இதை இந்த வேல்யூவை ஃபுல்லாக நம்ம 1 ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா 2 ரூபாவில் எத்தனை 1 ரூபா இருக்குது? 2 1 ரூபா இருக்குது. அப்போ இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 5 ரூபாவில் எத்தனை 1 ரூபா இருக்குது? 5 1 ரூபா இருக்குது. 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். 10 ரூபாவில் எத்தனை 1 ரூபா இருக்குது? 10 1 ரூபா இருக்குது. அதனால் 10ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ இது 12x ஆச்சு, இது 45x ஆச்சு, இது 100x ஆச்சு. இப்போ இதெல்லாம் நான் வந்து 1 ரூபா காசாக மாற்றி வச்சுருக்கேன். சரியா? இதெல்லாம் என்னது? 1 ரூபி காயினாக மாற்றி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ என்ன கேள்வி கேட்டாங்க? என்கிட்ட அந்த பேக்கில் 5 ரூபா காயின் எத்தனை இருந்துச்சுன்னு கேட்டாங்களா? ஃபஸ்ட்டு இப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 157x வரும். சரியா? இது என்னது? மொத்தம் 157x வந்து அதில் இருக்குது. இதை போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? இப்போ எக்ஸோட வேல்யூ கிடச்சிருமா? 157x ஈக்குவல் டு 785. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? இப்போ இதால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து நார்மலாக இப்படி போட்டு பண்ணுங்கள். இல்லாட்டா ஒரு வீடியோவில் நான் சொல்லி கொடுத்தல. இப்போ 7 டேபிளில் 5 எத்தனை தடவை வரும்? 5 டைம்ஸ் சொன்னோம்னா 35 வரும். அப்போ இந்த நம்பரை 5ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 157 × 5ன்னு போட்டோம்னா 35 5 3 25 28 2 5 785.
எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னன்னு கிடச்சிருச்சு 5ன்னு கிடச்சிருச்சு. சரியா? இந்த நம்பரை நான் 5ஆல் மல்டிபிள் பண்ணால் தானே இந்த நம்பர் வந்துச்சு. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ 5ன்னு கிடச்சிருச்சு. நம்ம 5 போய் சப்ஸ்டியூட் பண்ணோம். 12 × 5 எவ்வளோ? 60. 45 × 5 எவ்வளோ? 90. 90 அங்கிட்டு ஒரு 45 அப்படின்னா 225. சரியா? இது மல்டிபிள் பண்ணி பாருங்கள். நான் தெரிஞ்சதுனால அப்படியே சொல்லிகிட்டு இருக்கேன். இப்படி பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வரும். திரும்ப 100 × 5 எவ்வளோ? 500. இதுதானே இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எனக்கு என்ன கேட்டாங்க? இந்த 9xங்கிற 5 ரூபா காயின் எவ்வளோன்னு கேட்டாங்க. சரியா? நம்ம வந்து பண்ணது ஞாபகம் இருக்கா? இப்படி பண்ணோமா? 45x தான் எனக்கு 225 அப்படின்னா 9x என்ன? இதான கொஸ்டின். 45x 225 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 9x எவ்வளோன்றது தான் என்னோட கொஸ்டின். சரியா? இப்போ என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா? கொஸ்டின் மார்க் இங்கே போயிடும். 225 × 9 இந்த 45 கீழே வந்துருமா? மல்டிபிளில் இருக்க 45 கீழே வந்துருமா? 9 டேபிளால் ஒரு தடவை, இது 5 தடவை. 5 டேபிளால் அடிப்போமா? ஒரு தடவை, 45 தடவை. அப்போ என்கிட்ட எத்தனை அந்த பையில் எத்தனை 5 ரூபா காயின் கிடந்துச்சுன்னா 45 5 ரூபா காயின் கிடந்துருச்சான். இதாக இருக்கா ஆப்ஷனு? நம்ம ஒரு தடவை என்ன பண்ணோன்னு மட்டும் சொல்கிறேன். மொத்தம் 785 ரூபா இருந்துச்சு. அதில் எவ்வளோ காயினாக கிடந்துச்சு? 2 ரூபா காயின், 5 ரூபா காயின், 10 ரூபா காயினாக கிடந்துச்சு. ஒரு பெரிய காசை கொடுத்துட்டு நம்ம சில்லறை வாங்க முடியும். சின்ன காசை கொடுத்துட்டு என்னால் பெரிய காசு வாங்க முடியாது. அப்போ இந்த மூணையுமே நான் என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன்? 1 ரூபாயாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். சரியா? அப்போ 6xன்ற 2 ரூபாயை நான் 1 ரூபாயாக மாற்றணும் அப்படின்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். சரியா? 5 ரூபாய்க்கு 5ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 10 ரூபாய்க்கு 10ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஏன்னா 2 ரூபாவில் 2 1 ரூபா இருக்குது, அதனால 2ஆல் மல்டிபிள் பண்ணேன். 5 ரூபாவில் 5 1 ரூபா இருக்குது, அதனால் 5ஆல் மல்டிபிள் பண்ணேன். 10 ரூபாவில் 10 1 ரூபா இருக்குது, அதனால் 10. சரிங்களா? இப்போ மல்டிபிள் பண்ணிவிட்டு எனக்கு இதெல்லாம் 1 ரூபாய்க்கான ரேஷியோ கிடச்சிருச்சு. 1 ருபீஸ்க்கான ரேஷியோ ஃபுல்லாக கிடச்சிருச்சா? 12x 45x 100x அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதில் போய் போட்டோமா? என்கிட்ட எக்ஸு இத்தனை பீஸுன்னு எனக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? இத்தனை பீஸ் இருக்குது. நான் இதை போய் அதுக்கு டிவைட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன வேல்யூ வந்துச்சு? 157x பீஸு என்கிட்ட இருக்குது. அப்போ ஒரு எக்ஸ் எவ்வளோன்னு நான் கண்டுபிடிச்சேன்னா என்ன பண்ணேன்? இதை போய் இதில் போட்டு டிவைட் பண்ணேன். ஞாபகம் இருக்கா? கண்டுவோமா? இப்போ 10 பீஸ் இருக்குது அப்படின்னா என்கிட்ட 2ஆவும் 3ஆவும் வந்து டிவைட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ என்ன பண்ணோம்? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 5x வந்துச்சு. இதை போய் இதோட டிவைட் பண்ணோம். இது டோட்டலு நம்ம மடங்கை வந்து ஆட் பண்ணி டிவைட் பண்ணோம். அதே மாதிரி இது டோட்டலு இந்த 1 ரூபாய்க்கான எல்லா மடங்கையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணோமா? சரி, அப்போ எக்ஸோட வேல்யூ கிடச்சிச்சா? எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னன்னு கிடச்சிச்சு? 5ன்னு கிடச்சிச்சா? அந்த 5 வச்சு 12x மல்டிபிள் பண்ணோம். 5 வச்சு 45x மல்டிபிள் பண்ணோம். 5 வச்சு 100x மல்டிபிள் பண்ணோம். சரி, எனக்கு இந்த வேல்யூ வந்துருச்சு. என்ன கேட்டாங்க? இந்த 5 ரூபா எத்தனை காயின் கிடந்துச்சுன்னு கேட்டாங்க. அந்த 5 ரூபா என்னது? 9x காயின் உள்ளே கிடந்துச்சு. 45xோட வேல்யூ எனக்கு தெரியும். 9x எப்படி கண்டுபிடிக்கிறது? 45x = 225. 9x = எவ்வளோனா எப்பயும் போல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆன்சர் 45ன்னு கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான். இதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த ரேஷியோ ஆஃப் சேலரி. சரியா? ரவி அண்ட் சரிதாவோட சேலரி எவ்வளோனா ரவிக்கு வந்து 3x, சரிதாக்கு வந்து 5x. அவங்க 2 பேரோட சேலரியுமே ஈச் இன்க்ரீஸ்டு பை 5000. இந்த 3xோட 5000 கூட்டுறாங்க, 5xோட 5000 கூட்டுறாங்க அப்படின்னா புது ரேஷியோ வந்து எனக்கு 29:45 வந்துச்சு. அப்படின்னா ப்ரெசன்ட் சேலரி ஆஃப் சரிதா வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ரெசன்ட் சேலரி ஆஃப் சரிதா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 5x கொடுத்துருக்காங்களா? நம்மகிட்ட கேட்டிருக்க கேள்வி என்னென்னா இந்த 5x எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ரவி வந்து 3x, சரிதா வந்து 5x. சரிங்களா? இப்போ 3x + 5000 அதே மாதிரி 5x + 5000. ஏன் இதை டிவிஷனில் நான் எழுதியிருக்கேன்? நார்மலாகவே எழுதலாம். 3x + 5000 பண்ணாங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிச்சு? 29ன்ற வேல்யூ கிடச்சிச்சு. சரியா? 29:45 வந்துச்சா? அதே மாதிரி இஷ்டுன்னு கொடுத்ததுனால இங்கே டிவிஷனில் போடுறோம். 5x + 5000 பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிச்சு? 45ன்ற ஒரு வேல்யூ கிடச்சிச்சு. சரிங்களா? இப்போ இப்படி கொடுத்ததை தான் நம்ம இப்படி எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா?
இந்த 3 ஜீரோவை இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாதீங்க. கடைசி ஆன்சரில் 3 ஜீரோ போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயும் போல் இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 3x + 5 × 45 = 29 × 5x + 5. என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எக்ஸு கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு சரிதாவோட 5x எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதை உள்ளே விட்டு மல்டிபிள் பண்ணணும். 135x + 225 = நெக்ஸ்ட் இதை உள்ளே விட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். 145x + 145. சரியா? எக்ஸெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க, நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. இப்போ எப்படி கொண்டு வரணும்னா, பெரிய எக்ஸ் எதுவோ அந்த சைடு தான் ஃபஸ்ட்டு எக்ஸை கொண்டு வரணும். இந்த சைடு வந்து இதை கொண்டு வரக்கூடாது. சரியா? இப்போ 135 பெருசா 145 பெருசா? 145 தான் பெருசா. அப்போ நான் இதை இங்கிட்டு கொண்டு வரேன், இந்த நம்பரை இங்கிட்டு கொண்டு வரேன். சரியா? இப்படி இங்கிட்டு எடுத்து எழுதுறேன். 145x - 135. இந்த 225 இங்கேயே இருக்குது, இதை நான் இங்கிட்டு கொண்டு வந்திருக்கேன். 225 - 145. இந்த ப்ளஸ் இங்கிட்டு போகிறப்ப மைனஸ் ஆயிடுச்சு, இந்த ப்ளஸ்ஸு இங்கிட்டு போகிறப்ப மைனஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் எவ்வளோ? இங்கே ஒரு 55, அங்கிட்டு ஒரு 25 அப்படின்னா 55ன்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னா 145. 200 ஆக்கணும்னா 55. சரி, அதெல்லாம் விடுங்க, கன்ஃபியூஸ் ஆகும். இதை எப்பயும் போல் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 80. இப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ண 145லேருந்து 135 போச்சுன்னா 10x. 10x வந்து 80 தான். அப்போ எக்ஸ் என்ன எவ்வளோ? இந்த 10 இங்கிட்டு போயிருமா? x = 80/10. x = 8. நமக்கு கொஸ்டின் என்னது? சரிதாவோட 5x எவ்வளோ? 8 × 5 அப்படி என்னது? 40x. நான் என்ன சொன்னேன்? இங்கே ஒரு 3 ஜீரோவை வந்து கடைசியில் ஆன்சரில் ஆட் பண்ணிக்க சொன்னேன்னா 40 1 2 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 40,000. சரிதாவோட ஒரிஜினல் சேலரி 40,000. புரிஞ்சுதா? ஏன் இந்த 3 ஜீரோ வந்து எடுத்துகிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் அப்படின்னா, மல்டிபிள் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். 5னா ஈஸியாக பண்ணிடலாம்ல, அதுக்காண்டி தான், வேறு எதுக்காண்டி இல்லை. ஓகே, இதுதான் கடைசி கொஸ்டின். இதுக்கடுத்து ஒரே ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் இருக்குது, அதை பார்க்கணுன்னா பாருங்கள், இல்லாட்டா விடுங்க. ஃபஸ்ட்டு, இஃப் a is 25% less than b, what will be the value of 2b minus a/a? இப்படி கேட்டிருக்காங்களா? ஏன்னு ஒரு முழுமையான நம்பர் அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ஏ வந்து 100% இருந்திருக்கும். சரியா? அந்த ஏ இது என்னவா இருக்கான்? பீன்ற நம்பரை விட 25% லெஸ் தெனாக இருக்கான். சரியா? இது ஒரு முழுமையான நம்பர், இது ஒரு முழுமையான நம்பர். சரிங்களா? இப்போ நமக்கு யாரை இங்கே பெரிய ஆள்னு சொல்லியிருக்காங்க? ஏ பியை விட கம்மியாக இருக்கான், அப்போ பி தான் பெரிய ஆள். இப்போ நம்ம பியை வச்சு தான் கணக்கு போட போகிறோம். பி 100 இருந்துச்சு அப்படின்னா ஏ அவனை விட 25% கம்மியாக இருக்கானா? 25 கம்மியாக இருந்தால் இது என்னவாக இருக்கும்? 75% இருக்கும். சரி, இப்போ இதை வந்து அடித்து கொடுங்க. 25 டேபிளால் 3 டைம்ஸு, 25 டேபிளால் 4 டைம்ஸ். இவங்க இந்த ரேஷியோவில் இருக்காங்க. இதைத்தான் அவங்க இப்படி எடுத்தோடனே ஏவும் பியும் 3:4ங்கிற ரேஷியோவில் இருக்காங்கன்னு கொடுக்காம இப்படி ஒரு சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா? 2b minus a by a வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் ஏவோட வேல்யூ, இதுதான் பியோட வேல்யூ. சரியா? ஏ வந்து 3, பி வந்து 4. இப்போ ஏ போட வேண்டிய இடத்துல ஏவும், பி போட வேண்டிய இடத்துல பியும் போடுங்க. 2 × 4 மைனஸ் ஏ போட வேண்டிய இடத்துல 3 டிவைடட் பை 3. 2 4 சார் என்னது? 8 - 3/3. இப்போ 5/3. இப்போ எனக்கு ஆன்சர் என்னது? 5/3. அவ்வளோதான். இதுதான் நான் சொன்ன மெயின்ஸ் சம்மு. இது ரொம்ப பெரிய ப்ராப்பரான மெயின்ஸ், கஷ்டமான சம்மு அந்த மாதிரிலாம் கிடையாது. சரியா? இது வந்து பிஓ ப்ரிலிம்ஸ், எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸில் வந்து கேட்கலாம். இது வந்து சிம்பிள் தான். சரியா? நம்ம இவ்வளோ நேரம் நம்ம வந்து செஞ்சு ஆப்ஷன் சூஸ் பண்ணோமா? இந்த சம் எப்படின்னா ஆப்ஷன்லேருந்து நம்ம வந்து சம்மை வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ரேஷியோ ஆஃப் மேல் டு ஃபீமேல் பாப்புலேஷன் ஆஃப் எ டவுன் இன் 2020 was 7:5. சரியா? யார்? மேல் ஃபீமேல். ஃபஸ்ட்டு மேல் இருக்காங்களா? அப்போ 7 வந்து மேலுக்கு, 5 வந்து ஃபீமேலுக்கு. அண்ட் டோட்டல் பாப்புலேஷன் இன் 2020 was 36,000. இப்போ 2020 தான் இந்த கதை நடக்குது.
மேல் ஃபீமேல் வந்து இந்த ரேஷியோவில் இருக்காங்க. அப்போ மொத்தம் வந்து இவ்வளோ இருக்காங்கன்னு கொடுத்துட்டாங்களா, அப்போ இந்த 7x என்ன 5x என்ன நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. நெக்ஸ்ட்டு, இஃப் த மேல் பாப்புலேஷன் டேஷ் அண்ட் ஃபீமேல் பாப்புலேஷன் இஸ் டேஷ். இஃப்னு கொடுத்துட்டா மேல் பாப்புலேஷன் இவ்வளவா இருந்தால் அண்ட் ஃபீமேல் பாப்புலேஷன் இவ்வளவா இருந்தால் கம்பேர்ட் டு த லாஸ்ட் இயர் டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த டவுன் பிகம்ஸ் 39,600 in 2021. கதை 2022. இப்போ 2021 ஆயிருக்கு. எவ்வளோ ஆயிருக்கு? 3,600 வந்து கூடியிருக்கு இந்த 36,000லேருந்து. அப்போ நமக்கு இங்கே ஒரு வேல்யூ கிடைக்குமா? இந்த 7xம் 5xலையும் எவ்வளோ நம்ம ஆட் பண்ணோம் இல்லை டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின்னு. சரியா? இதை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபிசின்னு 3 கொடுத்துருக்காங்க. இதில் ஏ கரெக்டாக இருக்குமா, பி கரெக்டாக இருக்குமா, சி கரெக்டாக இருக்குமான்னு பார்ப்போம். சரியா? இதுக்கு முன்னாடி கொடுத்த சம்மில் என்ன பண்ணுவோம், ஆப்ஷன் ஏ இது கரெக்டு, இல்லை பி இது கரெக்ட், இல்லை சி இது கரெக்ட். ஆனால் இதில் எப்படி இருக்கும், ஏ மட்டும் கரெக்டாக இருக்கலாம், இல்லை ஏ ஆப்ஷனும் இதுக்கு வர்ற மாதிரி இருக்கும், இல்லை பி ஆப்ஷனும் வர்ற மாதிரி இருக்கும். அப்போ ஏ அண்ட் பியாக இருக்கலாம். இப்போ ஏ மட்டும்னா ஒன்லி ஏ, பி மட்டும் கரெக்டுனா ஒன்லி பி. 3மே தப்பாக இருக்கும். அப்போ நெய்தர் ஏபிசி இல்லையா? அப்போ ஏ இல்லை பி கரெக்ட் அப்படின்னா எய்தர் ஏ ஆர் பி அந்த மாதிரி வரும். சரியா? ரீசனிங்கில் பார்த்தோம்ல, நெய்தர் ஆர் எய்தர் ஆர் அந்த மாதிரி. நெய்தர்னா எதுவுமே கிடையாது, எய்தர்னா இது இல்லை இது கரெக்டாக இருக்கும். இப்போ ஏவும் கரெக்டு பியும் கரெக்டுனா இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி. சரியா? ஃபஸ்ட்டு இந்த சம்மை செய்யலாம். 2020ல் மேலு ஃபீமேலு 7:5. டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ? 36,000. டோட்டலாக நம்மகிட்ட எத்தனை பீஸ் இருக்குது? 12 பீஸ் இருக்குது. இப்போது ஒரு பீஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா தான் எனக்கு இதோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதை டிவைடட் பை 12 போட்டோம்னா ஒரு தடவை 3 தடவை. அப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ எனக்கு எவ்வளோ? 3,000. 7xோட வேல்யூ எவ்வளோ? 3 × 7 21,000. 5xோட வேல்யூ எவ்வளோ? 15,000. சரியா? இது 2020ல் மேல் ஃபீமேலுக்கான பாப்புலேஷன். இப்போ என்ன ஆச்சா, இந்த 36,000 2021ல் 39,600 மாறி இருக்கு. எது? 36,000 இவ்வளவா மாறி இருக்கு. அப்போ எவ்வளோ கூடி இருக்கு? 3,600 கூடி இருக்கு. சரிங்களா? இந்த 3,600 யார்? இதுலேயும் கொஞ்சம் மேல் இருப்பாங்க, இதுலேயும் கொஞ்சம் ஃபீமேல் இருப்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இருக்குது மேலுக்கு, செகண்ட் இருக்குது ஃபீமேலுக்கு. இப்போ மேல் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க, ஃபீமேல் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஒன்றா யோசித்து பார்ப்போம். இந்த இருக்குது மேல். மேலில் ஃபஸ்ட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு 3,600 தான் தேவை. சரியா? இந்த இன்க்ரீஸ் ஆன 10%ஐயும் இங்கே ஃபீமேலில் இன்க்ரீஸ் ஆன 10%ஐயும் கூட்டினா எனக்கு 3,600 வரணும். அதே மாதிரி தான் எல்லா ஆப்ஷனுக்கும். இப்போ இதுதான் மேல். இதில் 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கான் அப்படின்னா இப்போ 2,100 கூடியிருக்கான். சரி, 21,000ல் 10%னா என்னது? 2,100 கூடியிருக்கான். இதுலேயும் 10% இன்க்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இது எவ்வளோ? 1,500 கூடியிருக்கான். இது நம்மளோட ஃபஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? ஏ ஆப்ஷன். பியில் என்ன கொடுத்துருக்காங்க? மேல் வந்து 20% கூடியிருக்கான், ஃபீமேல் வந்து 10% குறைஞ்சிருக்கான். இதில் 20% எவ்வளோ? 10% 2,100னா 20% 4,200 இருக்குமா? இது என்ன இருக்குது? கூடி இருக்குது. ஃபீமேலில் 10% குறைஞ்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் டிக்ரீஸ்ட் பை 10%, இன்க்ரீஸ்டு பை 25%. மேல் வந்து 10% குறைஞ்சிருக்கான், ஃபீமேல் வந்து 25% கூடியிருக்கான். மேலில் 10% குறைஞ்சிருக்கு. அப்போ -2,100. இதில் 25% கூடியிருக்கு. சரியா? 15,000க்கு 25% கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிவைடட் பை 4. சரிங்களா? இன்கேஸ் தெரியலன்னா சொல்கிறேன்.
10% கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு நம்பருக்கு 10% கண்டுபிடிக்கணும்னா அந்த நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணணும். சரியா? 25% கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, அதே 50% கண்டுபிடிக்கணும்னா என்னது, அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 15,000 4ஆல் டிவைட் பண்ண எவ்வளோ? 12, 3, 7, 28, 5. இந்த 0 மேலே போட்டோம். இப்போ 3, 7, 5, 0. இப்போ இந்த மூணையுமே செஞ்சு பாருங்கள். ஒவ்வொன்றா ஆடிஷன் சப்ராக்ஷன் செய்யுங்க. எதுக்கு 3600 வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2100ஐயும் 1500ஐயும் கூட்டினா 3200. அப்போ எனக்கு ஆப்ஷன் ஏ வருவான். நெக்ஸ்ட்டு 4200லேருந்து 1500 மைனஸ் பண்ணுறோம். 4200லேருந்து 1500 மைனஸ் பண்ணுறோம். 2700 வந்துருச்சு. எனக்கு எவ்வளோ தேவை? 3000 தேவை. சரிங்களா? அப்போ இந்த ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட்டு இது 3750லேருந்து 2100 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் இருக்கா? 0, 5, 6, 1650 வந்திருக்கு. அப்போ எனக்கு என்னது? இதில் ஒன்லி ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரியா? இதுதான் நம்ம சூஸ் பண்ண போகிறது. இதில் ஒன்லி ஏ வந்து கரெக்டு. சரியா? எப்பயுமே இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குன்னு இல்லை. இப்போ நம்ம 3 செஞ்சோமா, அப்போ இதில் 2க்கு 3600 வரலாம், இல்லை 3க்குமே 3600 வரலாம், எதுக்குமே 3600 வராமல் இருக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு மெயின்ஸ் கொஸ்டின். ஓகேவா? அவ்வளோதான்.